Dear children, last class we had discussed from thermodynamics என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Hess law of constant heat summation அப்படின்னு பார்த்தோம். Hess law of constant heat summation பார்த்தோம் இல்லைங்களா. அது enthalpy change of reaction either at constant volume or constant pressure is the same where it is takes place. It is single or multiple step provide the initial and final state of the system அப்படின்னு பார்த்தோம். ஸோ அதுக்கான அப்ளிகேஷன்ஸும் பார்த்தோம். ஃபார்மேஷன் ஆஃப் கார்பன் மோனாக்சைடு ஃப்ரம் கிராஃபைட்டு இதை நம்ம வந்து ப்ரீவியஸ் செஷனில் பார்த்தோம். ஸோ நவ் இன் திஸ் செஷன் we are going to discuss what is it lattice energy படிக்கக்கூடு ஆற்றல், அதாவது சேஞ்ச் இன் என்தால்பி ஆஃப் lattice அப்படின்றது பார்க்குறோம். lattice energy it is defined as the amount of energy required. The amount of energy is required to completely remove the constituent ion from its crystal lattice to an definite to an infinite distance. It is also referred as lattice energy. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா lattice energy அப்படின்றது ஒரு கிறிஸ்டல் லாட்டிஸில் ஃபார் எக்ஸாம்பிள் சோடியம் குளோரைட் இருக்குன்னு வச்சிங்களேன். இப்போ இந்த கிறிஸ்டல் லாட்டிஸில் என்ன இருக்கும் Na ப்ளஸ் அயான் Cl மைனஸ் அயானு ஒரு ஸ்ட்ராங் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸை க்ரியேட் பண்ணி ஒரு பாண்ட் ஃபார்ம் பண்ணியிருக்கும் இல்லைங்களா, பைண்ட் ஆகிருக்கும். அப்போது அந்த எனர்ஜி ரெக்வயர்ட் டு செப்பரேட் constituent ion from of an infinite distance. அப்போ இந்த லாட்டிஸில் சே ஃபார் எக்ஸாம்பிள் இதான் வந்து சோடியம் அயன் கிறிஸ்டல்னு வச்சுங்களேன், சோடியம் குளோரைட் கிறிஸ்டல். ஸோ இங்கே இருக்குது, இங்கே Na ப்ளஸ் இங்கே Cl மைனஸ் இருக்குது, இது சேர்ந்துருக்கு இல்லையா. இப்போ எனர்ஜி நம்ம லாட்டிஸ் எனர்ஜின்றது என்னென்னா இது ரெண்டும் சேரும் போது ஒரு எனர்ஜி வெளிப்பட்டிருக்கும் இல்லையா, அதுதான் லாட்டிஸ் எனர்ஜி. இதை உடச்சி Na ப்ளஸையும் Cl மைனஸையும் தனித்தனியாக ஒரு முடிவில்லா தொலைவுகளுக்கு நகர்த்துறோம். அதுக்கு தேவைப்படக்கூடிய எனர்ஜி தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா லாட்டிஸ் எனர்ஜி. அதுதான் வந்து சேஞ்ச் இன் என்தால்பி ஆஃப் லாட்டிஸ் அப்படின்னு கூட நம்ம சொல்கிறோம். சரிங்களா. அப்போ என்ன மாறுது? ஸோ இங்கே நமக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோடியம் குளோரைட் சாலிடு. அது சிம்பிள் எக்ஸாம் தான், சோடியம் குளோரைட் சாலிடு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை வந்து உடைக்கிறோம். ஸோ அப்படி உடைக்கும் போது என்ன ஆகும், ஏன்னா எவ்வளோ எனர்ஜி வேணும் அப்படின்னா இதோட லாட்டிஸ் எனர்ஜி வந்து ΔH லாட்டிஸ் ப்ளஸ் 788 கிலோ ஜூல்ஸ் பர் மூல். இவ்வளோ எனர்ஜி நம்ம கொடுத்தும் போது இது உடஞ்சி Na ப்ளஸ் ஆகும் Cl மைனஸ் ஆகும், தனித்தனியான இடம் முடிவில் அதோட இன்ஃபினிட் டிஸ்டன்ஸுக்கு நாங்கள் வந்துடும். ஸோ இதை தான் வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம் லாட்டிஸ் எனர்ஜி படிக்கக்கூடு ஆற்றல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா. ஃப்ரம் த அபோவ் ஈக்குவேஷன் இட் இஸ் கிளியர்ட். அப்போது 788 கிலோ ஜூல்ஸ் எனர்ஜி இஸ் ரெக்வயர்ட் டு செப்பரேட் Na ப்ளஸ் அண்ட் Cl மைனஸ் அயான் ஃப்ரம் 1 mole ஆஃப் சோடியம் குளோரைடு. சோடியம் குளோரைட் இது வந்து என்ன, நம்ம எனர்ஜி we are supplying the heat energy to the system so that it is an endothermic. அந்த ΔH லாட்டிஸ் சேஞ்ச் வந்து எப்படி இருக்கு, பாசிட்டிவாக இருக்குது. அதை வந்து எண்டோதர்மிக் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா. அடுத்ததாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த வெரி மச் இம்பார்ட்டன்ட் சைக்கிள் பார்ன் அண்ட் ஹேபர் சைக்கிள். பார்ன் ஹேபர் சைக்கிள். அப்போ இந்த லாட்டிஸ் எனர்ஜியை அல்லது சேஞ்ச் இன் என்தால்பி ஆஃப் ஃபார் அ ரியாக்ஷன், சேஞ்ச் இன் என்தால்பி ஃபார் த ஃபார்மேஷன் ஆஃப் சாலிட் கிறிஸ்டல்ஸ், இதுதான் வந்து நம்ம கால்குலேட் பண்ணுறோம். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா இதன் மூலயமா நம்ம இன்டர்னல் லாட்டிஸ் எனர்ஜி நம்ம பார்க்குறோம். ஸோ இதை கால்குலேட் பண்ணுறதுக்கு பார்ன் அண்ட் ஹேபர் அப்படின்றவங்க என்ன பண்ணாங்க, ஒரு சைக்கிளை வந்து உருவாக்குனாங்க. பை யூஸிங் தட் காமன் சைக்கிள் we can calculate ΔHF and U into lattice enthalpy for any formation of a solid crystalline solids. Okay, so let me discuss that. So Born-Haber cycle is approach to analyze the energies, analyze reaction energies. It was named after the Max Born and Fritz Haber, the Born-Haber development. The cycle is concerned with the formation of an ionic compound from the reaction of metal with a halogen or other non-metallic elements such as oxygen அப்படின்னு நம்ம பார்க்குறோம். primarily used to calculate lattice energy. இப்போ பார்ன் ஹேபர் சைக்கிள் நம்ம முதன்மையாக எதுக்கு பயன்படுத்துகிறோம் அப்படின்னா
அந்த ஃபார்மேஷன் ஆஃப் அயானிக் காம்பவுண்ட்ஸில் லாட்டிஸ் எனர்ஜியை கால்குலேட் பண்ணுறதுக்கு பயன்படுத்துகிறோம். த பான்-ஹாபர் சைக்கிள் ஸோ விச் கேனாட் பி மெஷர்ட். ஓகேங்களா. இன்னொன்று என்னென்னா ப்ரைமர்லி யூஸ்டு கால்குலேட்டிங் லாட்டிஸ் எனர்ஜி. அந்த லாட்டிஸ் எனர்ஜி நம்ம டைரெக்டாக மெஷர் பண்ண முடியாது. ஸோ தட் வி ஆர் யூஸிங் சர்டைன் ஸ்டெப்ஸ் அண்ட் தென் ஃபைனலி வி கேன் கால்குலேட் லாட்டிஸ் எனர்ஜி ஃபார் த ரியாக்ஷன். ஸோ இந்த பான்-ஹாபர் என்ன பண்ணுறாங்க, ஹெஸ்லா பயன்படுத்தி கால்குலேட் சைக்கிள் அப்ளைஸ் ஹெஸ்லா டு கால்குலேட் லாட்டிஸ் என்தால்பி. இங்கே பார்க்குறோம் ஃபார்மேஷன் ஆஃப் மெட்டல் ஹாலைட் எம்எக்ஸு. சரிங்களா. இங்கே பாருங்கள், இதுதான் வந்து மெட்டல் சாலிடு. இதோட ஹாலஜன் சேர்ந்து நமக்கு என்ன கிடைக்குது, எம்எக்ஸ் அப்படின்ற சாலிட் கிடைக்குது. இந்த சேஞ்சஸ் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், சேஞ்ச் இன் என்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் அயானிக் சாலிட் ஃபார் த ரியாக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஃபஸ்ட்டு என்ன நடக்குது அப்படின்னா, அந்த மெட்டல் சாலிடு வில் கன்வெர்டட் இன்டு கேஸு. இந்த சேஞ்சஸ் வந்து ΔH1. இந்த ப்ராசஸ்க்கு பேர் என்ன, ஒரு சாலிடு டைரெக்டாக என்னவா மாறுது, கேஸாக மாறுது. அந்த சேஞ்சஸ்க்கு பேர் என்ன, சப்ளிமேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆக நீங்கள் பாருங்கள், ஹாலஜன் X2 அப்படின்ற ஹாலஜன் பட் 2 கேன்சல், இது உடஞ்சி டிசோசியேஷன் ஆகிட்டு என்னவா மாறுது, ஹாலஜன் மாலிகுல் ஹாலஜன் ஆட்டமாக சிங்கிள் ஆட்டமாக மாறுது. சரிங்களா. ரைட்டு. இது வந்து ΔH2. இந்த சேஞ்சஸ் வந்து என்னது, ΔH2. அகைன் இந்த மெட்டல் கேஷஸ் வந்து என்ன மாறுது அப்படின்னா, இட் அண்டர்கோஸ் அயனைசேஷன். நம்ம எனர்ஜி கொடுக்குறோம், எலக்ட்ரான் வெளில போகுது, மெட்டல் கேட்டையானாக மாறுது. தென் ஹாலஜன் வில் பிகம் வாட் இஸ் தட், ஆனயான். இது வந்து அயனைசேஷன். இதுக்கு பேர் எலக்ட்ரான் அஃபினிட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா. அப்போ இந்த மெட்டல் பாசிட்டிவ் அயானுக்கும் நெகட்டிவ் அயானுக்கும் நடுவில் ஒரு எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் க்ரியேட் ஆகும். இப்போ இது ரெண்டும் சேர்ந்து நமக்கு என்ன கிடைக்குது, எம்எக்ஸ் கிடைக்குது. அப்படி சேரும்போது என்ன ஆகுதுன்னா, அங்கே லாட்டிஸ் எனர்ஜி, அதுதான் வந்து என்னது, யூ என்தால்பி, லாட்டிஸ் என்தால்பி ஃபார் த ஃபார்மேஷன் ஆஃப் எம்எக்ஸ் சாலிடு. MX solid, அதுதான் நம்ம இங்கே சொல்லியிருக்கோம். ஸோ by using this cycle we can calculate what is that, ஹெஸ்லாவோட அப்ளிகேஷன் தான் எல்லாத்தையும் ஆட் பண்ணுறோம். we can calculate, என்ன கால்குலேட் பண்ணலாம், மெயினாக ப்ரைமரிலி we can calculate the lattice energy for the formation of ionic solids. இப்போ ΔH1 அப்படின்றது என்னென்னா, என்ன ப்ராசஸ் அது, சப்ளிமேஷன். இது என்ன வரும், டிசோசியேஷன். இது என்னது, டிசோசியேஷன். அடுத்து இது என்ன வரும், அயனைசேஷன். இந்த ப்ராசஸ்க்கு பேர் என்ன சொல்கிறோம் நம்ம, எலக்ட்ரான் அஃபினிட்டி ஃபார் த கன்வர்ஷன் ஆஃப் ஹாலஜன் டு ஆனயான். சரிங்களா. எலக்ட்ரான் அஃபினிட்டி. யூன்றது என்ன, லாட்டிஸ் எனர்ஜி. யூன்றது லாட்டிஸ் எனர்ஜி. ΔH அப்படின்னா ΔHF அப்படின்னும் போது என்னன்னு சொல்கிறோம் நம்ம, ΔHF எப்படி கால்குலேட் பண்ணலாம், இது வந்து ΔHFன்றது என்னென்னா சேஞ்ச் இன் என்தால்பி ஃபார் த ஃபார்மேஷன் ஆஃப் அயானிக் சாலிட் MX. அப்போ ΔH நம்ம எப்படி கால்குலேட் பண்ணலாம், which is equal to ΔH which is equal to ΔH1 and ΔH2, ΔH3 and then ΔH4 plus U. இப்போ இன்டர்னல் இங்கே வேணுன்னா இதை நம்ம இங்கே கொண்டு போயிட்டு லாட்டிஸ் என்தால்பி கால்குலேட் பண்ணிக்கலாம். ஓகே, சரியா. So far we have discussed lattice energy with example and then Born-Haber cycle and the cycle கான ஒரு general example பார்த்தோம், representation. By using that primarily we can measure what is that, lattice energy for the formation of ionic solids. Okay, thank you.